ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, என் பையனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாலக்கீரை வெங்காயக்காரம். இது எப்படி பண்ணலான்னா, ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ பொடியாக நறுக்கிக்கலாம். பாலக்கீரையை இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக நறுக்கிக்கிங்க. அப்போ தான் நமக்கு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். முடிஞ்சளவு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிங்க. இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, எலசாக இருக்கிற தண்டு வரைக்கும் போடுங்க. இந்த மாதிரி கனமாக இருக்கிற தண்டு போட வேண்டாம், நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி எடுத்துடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்த பாலக்கீரைக்கு இந்த 3 சைஸ் வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பொடியாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பாலக்கீரையில் நம்ம தனியா, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தனியா போட்டிங்கன்னா மட்டும்தான் பாலக்கீரைக்கு அந்த தனியாவுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பொன் வறுவலாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாலக்கீரைக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அப்படியே பொரியும் போதே கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்படி பொன்னூரெல்லாம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக வதங்கிடும் பாலக்கீரை. பாருங்கள், கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விழுத போட்டுடலாம் வெங்காயத்தை. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ பாருங்கள், நல்லா கலரிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நம்மளுடைய பாலக்கீரை வெங்காயம் காரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடான ரைஸு, சூடான ரைஸில் நம்ம பாலக் வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு பிடி பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு பாலக் வெங்காயம் தாள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.